Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videosலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், right? லாஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 10.6ல் கொஸ்டின் நம்பர் 2 வரைக்கும் சால்வ் பண்ணி முடிச்சிருக்கோம். இன்றைக்கி வீடியோவில் அதோட கண்டினியூஷன் கொஸ்டின் நம்பர் 3லேருந்து ரிமைனிங் போட போகிறோம். ஸோ தேர்ட் கொஸ்டின் y into e power x by y dx is equal to x e power x by y plus y into dy அப்படின்னு வரப்போகுது. திஸ் இஸ் தி கொஸ்டின். ஸோ இதில் கிவன் என்ன அப்படின்றது இருக்கும். கொஸ்டின்லேயே பாருங்கள் இன் டர்ம்ஸ் ஆஃப் என்ன ஃபார்மில் இருக்குது, எக்ஸ் பை ஒய் ஃபார்மில் இருக்குது. அப்போ நம்ம செப்பரேட் பண்ண வேண்டியது dx by dy. இப்போ முன்னாடி ஒரு கொஸ்டினில் ஃபஸ்ட்டு கொஸ்டினில் பார்த்தோம் விச் இஸ் ஆஃப் தி ஃபார்ம் காஸ் ஆஃப் y by x சம்திங் ஏதோ இருந்துச்சு. அப்போ இட் இஸ் ஆஃப் தி ஃபார்ம் y by x இருக்கிறதுனால நம்ம dy by dx பண்ணணும். இங்கே வந்து கொஸ்டின்லேயே எக்ஸ் பை ஒய் ஃபார்மில் இருக்குது. அப்போ நான் இதிலிருந்து dx by dy பண்ணால் தான் எனக்கு ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். அப்போ dx இந்த dy எங்கே டிவைட் பண்ணிக்கிறோம், இந்த டேர்மை இங்கே. அப்போ x e power x by y plus y divided by y into e power x by y. ஸோ நியூமரேட்டர்லேருந்து ஒரு ஒய்யை நான் காமனாக வெளியில் எடுக்கிறேன்னு வைங்க. அப்போ இங்கே ஒய் போயிடுச்சா 1 ஆயிரும். இங்கே ஒய் இல்லை, ஸோ தட் எக்ஸ் பை ஒய்னு வந்துடும் e power x by y டிவைடட் பை y into e power x by y, ரைட்? தென் y கெட்ஸ் கேன்சல். அப்போ ரிமைனிங் என்ன வருது பாருங்கள், x by y e power x by y plus 1 divided by e power x by y. So which is of the form f of x by y ஃபார்ம். இல்லை நீங்கள் இந்த மாதிரி ஒய்யெல்லாம் காமனாக எடுக்காமல் இதே வந்து f of x yன்னு எடுத்துகிட்டு எக்ஸுக்கு பதில் tx ஒய்க்கு பதில் ty அந்த ஆயிலர் ஐடென்டிட்டி அதை சாட்டிஸ்ஃபை பண்ணால் கூட ஓகே. ஸோ எப்படி வேணால் பண்ணலாம். பட் இங்கேயே நம்மளுக்கு x by y ஃபார்மில் இருக்குது நியூமரேட்டரில், தட் இஸ் எக்ஸ்போனென்ஷியல் பவரில் அப்படிங்கிறதுனால இந்த டேர்மை x by yயில் எழுதுகிறோம். அதுக்காக ஒய்யை காமனாக எடுத்து கேன்சல் பண்ணுறோம். தட்ஸ் இட். ஓகே. ஸோ அப்போ இட் இஸ் ஆஃப் தி ஃபார்ம் என்ன ஃபார்ம், f of x by y. ஸோ அப்போ f of x by yனா இட் இஸ் அ homogeneous. ஸோ இது homogeneous டிஃபரன்ஷியலாக இருக்குது. அப்போ என்ன பண்ணோம், புட் x equal to vy. ஸோ அப்போ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா dx by dy. இதை ஒய்யை பொறுத்து பண்ணிங்கன்னா v into yயோட டிஃப்ரென்ஷியேஷன் 1 ப்ளஸ் y into v-ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா dv by dy. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ ஃப்ரம் 1 and 2 dx by dy இதோட வேல்யூ dx by dy தான் 1ஓடது. ஓகே. ஸோ 1 எங்கே இருக்குது ஆக்சுவலி, ஸோ திஸ் ஒன் இதுதான் நம்ம 1ஆக எடுத்துக்கிறோம். இது வந்து என்ன நம்மளுக்கு லெஃப்ட் சைடு dx by dy தான் இதோட லெஃப்ட் ஹேண்ட் சைடும். ஸோ இப்போ இந்த dx by dyயும் கொஸ்டினில் இதில் எக்ஸ் பிளேஸில் vyன்னு போடணும். இதுக்கு முன்னாடி y பிளேஸில் vx போட்டால் மாதிரி எக்ஸ் பிளேஸில் vy. அப்போ vy by ya e power x by y இருந்ததா, அப்போ vy by y plus 1 டிவைடட் பை e power vy by y. லெஃப்ட் சைடில் இதுதான் நம்மளோட வேல்யூ. நெக்ஸ்ட் y கேன்சல், y கேன்சல். ஸோ v e power v plus 1 டிவைடட் பை v e power vன்னு வரும். v plus y into dv by dy is. தென் இந்த v ரைட்டில் கொண்டு வந்தீங்கன்னா y dv by dy equal to 1 plus v e power v divided by e power v minus v. இந்த v ரைட்டில் வந்துச்சுன்னா தென் இதை லெஃப்டில் பண்ணிங்க, சாரி கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், minus v e power v. ஸோ 1 plus v e power v minus v e power v divided by e power v y into dv by dy is equal to. ஸோ அப்போ நெக்ஸ்ட் என்ன, plus v e power v minus v e power v கேன்சல். அப்போ ரிமைனிங் y into dv by dy is equal to 1 by e power vன்னு வருது. தென் vலாம் ஒரு பக்கம் வேரியபிள் yலாம் ஒரு பக்கம் கொண்டு வாங்க. அப்போ e power v into dv equal to dy by y அப்படின்னு வந்துடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இன்டகிரேட்டிங் ஆன் போத் சைட். ரெண்டு பக்கமும் இன்டகிரேட் பண்ணிங்கன்னா இன்டகிரல் ஆஃப் e power v dv equal to dy by y. e power v-ஐ இன்டகிரேட் பண்ணாலும் e power v தான். ரைட் சைடில் dy by y-ஐ இன்டகிரேட் பண்ணிங்கன்னா log y. ஸோ இதை வந்து log c கான்ஸ்டன்ட்டு சின்னு எழுதினாலும் சரி, இல்லை log cன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா log a log b அந்த ஃபார்மில் இருக்கிறதுக்காக லெஃப்டில் எக்ஸ்போனென்ஷியல் இருக்குது. ஸோ அப்போ e power v equal to log a into b, log a plus log b log a into bன்னு எழுதிக்கலாம். தென் இதிலிருந்து e power v-ஐ வந்து நம்ம என்னவா எடுத்திருக்கோம், x by y. பிகாஸ் நம்ம மேலே கொஸ்டினில் அசியூம் பண்ணியிருக்கிறது x equal to vy. அப்போ இதிலிருந்து v வேணுன்னா இந்த y-ஐ இங்கே டிவைட் பண்ணிங்கன்னா x by y is equal to v. அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ e power x by y equal to log of cy. That is the answer for question number 3. Then question 4 பாருங்கள், 2xy dx plus x square plus 2y square of dy equal to 0. Solution given என்ன, 2xy dx plus x square plus 2y square of dy equal to 0. தென் இதை ரைட்டில் கொண்டு வாங்க, 2xy dx is equal to minus of x square plus y square of dy. தென் dx எங்கே வச்சுக்கோங்க, இதை இங்கே டிவைட் பண்ணுங்கள். ஸோ அப்போ dx by dy is equal to இந்த டேர்ம் அப்படியே இருக்குது, minus of x square plus 2y square. இதை இங்கே டிவைட் பண்ணிங்கன்னா 2xy which is equal to f of x, y. அப்போ இங்கேருந்து நம்ம என்ன பண்ணுறோம்,
dx by dy ஃபார்மில் எழுதிக்கிறோம். ஓகே, ஏன்னா இப்படி நீங்கள் மேலே எழுதுனீங்கன்னா 2xy, ஸோ அங்கேயே டிகிரி 2 தான், பட் மேலே ஒரு டேர்ம் கீழே 2 டேர்ம் இருக்கும். அப்போ நம்மளால் செப்பரேட் பண்ணுறது கூட கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், x² by this as well as this by this ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் மாதிரி எடுக்கணும். மேலே அதிகமான டேர்ம் கீழே கம்மியான டேர்ம் இருக்கா மாதிரி ஆல்வேஸ் எடுத்துக்கோங்க. அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு dx by dy எடுத்தால் தான் இந்த ஃபார்மில் வரும். அடுத்து என்ன பண்ண போகிறோம், ரீப்ளேஸ் x by tx அண்டு y by ty. ஸோ அப்போ f of tx, ty என்ன வரும், minus of x பிளேஸில் tx, ஸோ t² x² plus y பிளேஸில் ty. ஸோ அப்போ t² y² divided by 2 times x பிளேஸில் tx into ty அப்படின்னு வரும். ஸோ நியூமரேட்டர்லேருந்து t² வெளியில் எடுத்தால் x² plus y² divided by minus of 2t² xy. t² கேன்சல் பண்ணிங்கன்னா x² plus 2y² divided by minus of 2xy. இதுதான் நம்மளுக்கு என்ன, f of x, y ன்னு அசியூம் பண்ணியிருக்கோம். therefore f of tx, ty is equal to f of x, y ன்னு வந்ததுனால it is என்னது, homogeneous. ஸோ அப்போ இது ஒரு homogeneous differential equationாக வருது. அப்போ புட்டு x equal to vy, பிகாஸ் நம்மளுக்கு இருக்கிறது dx by dy. அப்போ xக்கு பதில் vy போட்டிங்கன்னா dx by dy என்ன வரும், v plus y into v டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா dv by dy. இது equation 2. So from 1 and 2. So 1 and 2 ஓட equation v plus y into dv by dy equal to 1 ஓடதில் x பிளேஸில் vy போடணும். ஸோ அப்போ vy ஸ்கொயர்னு வந்துருமா, v square y square plus 2y² divided by minus 2 into vy into y. ஸோ அப்போ இது என்ன ஆகும், vy ஸ்கொயர் ஆயிரும். ஸோ அதே மாதிரி நியூமரேட்டரில் ரெண்டுத்தில் y² காமன், y² வெளியில் எடுங்க, v² plus 2ன்னு வரும். ஸோ y² கேன்சல், அப்போ v² plus 2 divided by minus of 2v. so v plus y into dv by dy equal to this. then இந்த v ரைட்டில் கொண்டு வாங்க. so y into dv by dy equal to v² plus 2 divided by minus of 2v minus v. then இதை கிராஸ் பண்ணிங்கன்னா minus into minus plus 2v², v² plus 2 divided by minus of 2v, y into dv by dx equal to. then இதை ஆட் பண்ணால் என்ன, 2 plus 3v² divided by minus of 2v, y into dv by dy equal to. then variable separable form v எல்லாம் இங்கே. ஸோ அப்போ 2v divided by 2 plus 3v² dv equal to minus of dy by y அப்படின்னு எடுத்துக்கிறோம். now variable separable பண்ணியாச்சு. அப்போ என்ன பண்ணணும், integrating on both side, ரெண்டு பக்கமும் integrate பண்ணுறோம். integral of 2v divided by 2 plus 3v² dv equal to minus of dy by y under integration. அப்போ denominator இருக்கிறது t. ஸோ put t equal to 2 plus 3v². அப்போ இது என்ன ஆகும், 2 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0, 3 into v² ஓட டிஃபரன்ஷியேஷன் 2v. அப்போ dt by dv என்ன வரும், 2 3s are 6, 6vன்னு வரும். பட் நமக்கு இங்கே என்ன இருக்குது, ஆக்சுவலி 2v தான் நியூமரேட்டரில் இருக்குது, 2v into dv. அப்போ இதை என்ன பண்ணலாம், 3 into 2ன்னு எழுதிக்கலாமா. ஸோ 3 into 2v அப்படின்னு எழுதலாம். இந்த 2v தான் மேலே இருக்குது, அதனால் என்ன பண்ணுறேன், அந்த 3ஐ மட்டும் நான் இங்கே டிவைட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் இட் பிகம்ஸ் dt divided by 3 is equal to 2v into dv. ஓகே, அப்போ நியூமரேட்டரில் இருக்க 2v dvக்கு பதில் dt by 3, டினாமினேட்டருக்கு பதில் t. ஸோ அப்போ this become dt by 3 by t equal to minus of dy by ya. ஸோ 1 by 3 into dt by tன்னு வருது. ரைட்டில் என்ன, minus of dy by y. ஸோ அப்போ 1 by 3 into dt by t என்ன, log modulus t minus log of y plus log of c. ஸோ அப்போ log a minus log b, அப்போ log a by b அப்படின்னு எழுதிக்கலாம். லெஃப்ட் சைடில் 1 by 3 into log of 2 plus 3v². அடுத்தது நமக்கு ப்ராப்பர்ட்டி தெரியும், log a power p அப்படின்னு இருந்தால் என்ன பண்ணலாம், p into log a ன்னு எழுதலாம். சிமிலர்லி p into log a ன்னு இருந்தால் இதை பவரில் கொண்டு போகலாம். அப்போ இந்த 1 by 3 மேலே கொண்டு வரலாம். ஸோ என்ன ஆகும், log of 2 plus 3v² the whole power 1 by 3 equal to log of c by y. So log gets cancel. அப்போ finally 2 plus 3v² power 1 by 3 equal to c by y. So power 1 by 3, அப்போ ரெண்டு பக்கமும் 1 by 3 கேன்சல் பண்ணோன்னா என்ன பண்ணணும், ரெண்டு பக்கமும் cubic on both side. ஸோ அப்போ இந்த 3 1 by 3 கேன்சல், இங்கே c cube by y cube வந்துடும். லெஃப்ட் சைடில் 2 plus 3v² equal to c cube by y cube. then நம்ம கொஸ்டினில் அசியூம் பண்ணியிருக்கிறது v equal to x equal to vy. அப்போ v equal to x by y, v பிளேஸில் x by y போடுங்க. அப்போ 2 plus 3 times x by y square, அப்போ x² by y square equal to c² by y cube. ஸோ இதை கிராஸ் பண்ணால் என்ன, 2y² plus 3x² by y² is equal to c cube by y cube. தென் என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட்டு இங்கே y cube இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஃபைனலி வர்றது
2 into y square plus 3x square divided by y square into y cube equal to c cube. Anyways இது ஒரு arbitrary constant தான். அப்போ c cube நான் என்ன பண்ணிக்கலாம் c அப்படின்னு கூட எழுதிக்கலாம். ஸோ அப்போ ஃபைனலி இந்த y square இதில் கேன்சல் பண்ணிங்கன்னா into y. ஸோ 2y square plus 3x square into y equal to c. தென் இதை உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2y cube plus 3x square y equal to c. That is the answer for this question number 4 நம்மளுக்கு. Okay, so that's all for question number 4. And that's all for this video also. So இந்த வீடியோவில் again நம்ம ஒரு 2 question சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டலாக நம்மளுக்கு இந்த எக்ஸசைஸில் ஒரு 8 கொஸ்டின் இருக்குது. ரிமைனிங் 4 கொஸ்டின்ஸை நம்ம அப்கமிங் வீடியோவில் 1 by 1 சால்வ் பண்ணி இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிப்போம். ரைட், ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you.